கட்சியின் கொள்கையை பரப்புவதற்காக கலைஞரும் கலைஞருடைய நண்பர்களும் விழுப்புரத்தில் நாடகத்தை நடத்தி வருகிறார்கள். நாடகத்திற்கு கூட்டமே வரவில்லை. திரும்ப திரும்ப நடத்துகிறார்கள். அப்படி இருந்தும் கூட்டம் வரவே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்து விட்டு செல்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட்டம் வரவில்லை. பெரியார் அவர்கள் வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட்டம் வரவில்லை. அவர்கள் வருவதற்காக கூட்டம் வந்ததை தவிர நாடகத்திற்கு கூட்டம் வரவில்லை. நாடகம் பொருளாதாரத்தில் இவர்கள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறார்கள். என்னவென்று செய்வதறியாமல் திகைத்திருக்கும் பொழுது டீ கடையில் இரு நபர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். யாரோ பறையர்கள் 40 பசங்கள் வந்து நாடகத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் நாடகத்தை அவர்கள் ஜாதிக்காரர்கள் தான் வந்து பார்க்க வேண்டும். நம்ம போய் பார்த்தால் அது மிகைப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது என்று சாதிய உணர்வோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த கலைஞர் அவர்கள் கேட்டு அதிர்ச்சி அடைந்து போய் திகைத்திருக்கிறார். என்ன செய்வதென்று அறியாமல்.